வணக்கம். அழகான அருமையான ஆங்கிலம் பேசலாம் வாங்க. ஈஸி இங்கிலீஷ் ஃபார் எவ்ரிடே யூஸ் என்ற எங்கள் வீடியோவிற்கு உங்களை இனிதே வரவேற்கிறோம். சாப்பாட்டின் அருமைங்க அதன் சுவையில் தாங்க இருக்குது. அப்போலதான் ஒரு மொழியின் அருமை பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்சரிப்புல தாங்க இருக்குது. ஆனா நிறைய நேரம் நம்ம இதை புரிஞ்சு கொள்றதே இல்லைங்க. மொழியை பேசுவது வேறு, அதை சரியாக உச்சரிப்பது என்பது வேறு. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அழகான உச்சரிப்பு இருக்குதுங்க. அந்த உச்சரிப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு 1 5 15 நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது பாருங்க 15 அப்படின்னு சொல்லுவோம். 5 0 இத தமிழ்ல 50ன்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது 50 அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த 15யும் 50யும் வேறுபடுத்துவதே இந்த உச்சரிப்பு தாங்க. 15 அப்படின்னா அந்த டீன்ல சொன்னா 15, முதல்ல சொன்னா 50 அப்படின்னு சொன்னா 50. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைவிடா முயற்சி, தொடர்ந்து பயிற்சி. இது ரெண்டும் இருந்தா மிக மிக அழகாக, மிக மிக அருமையாக, வெகு விரைவாக உங்களால நிச்சயமாக ஆங்கிலத்தை சரளமா பேச முடியும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது பேசுவதற்கான ஆங்கிலம் தான், எழுத்து ஆங்கிலம் அல்ல. நாம் இப்ப ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ ஒரு 7 சொற்களுடைய உச்சரிப்பை உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா ஒவ்வொரு ஸ்லைட்லயும் சிகப்புல சில எழுத்துக்கள் இருக்குங்க. அதை முக்கியமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எழுத்துக்கள்ல ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. சரிங்களா? இப்ப நம்ம போலாமா? அந்த 7 வார்த்தைகள் மட்டும் இப்ப பார்ப்போம். முதலாவது சாக்லேட். இதுல ரெண்டாவது ஓ பாருங்க, நம்ம உச்சரிக்கவே மாட்டோம். அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். நாட் ப்ரொனவுன்ஸ் த செகண்ட் வால். முதல் வாவல் இருக்குது ஓ, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வாவல நம்ம என்ன பண்றோம்? டெலீட் அல்லது ஒமிட் பண்ணிடுறோம். அதான் சாக்லேட். அடுத்ததுலயும் பாருங்க, ரெண்டாவது வால் சவுண்ட் அதை நம்ம டெலீட் பண்ணிடுறோம், உச்சரிக்க மாட்டோம். அப்போ எப்படி சொல்லுவோம்? கேமரா. சொல்லி பாருங்க, கேமரா. முதலாவது வார்த்தை சாக்லேட், செகண்ட் கேமரா. தேர்டு பாருங்க, அதே ஃபார்முலா தான். ரெண்டாவது வவல் சவுண்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஃபேவரட். சொல்லி பாருங்க, ஃபேவரட். அடுத்தது பாருங்க, வெஜிடபிள். இரண்டாவது வவல் சவுண்ட் இல்லையா? முதல் வவல் சவுண்ட் சொல்றோம், செகண்ட் வவல் சவுண்ட் சொல்ல மாட்டோம். வெஜிடபிள். அடுத்தது ஹிஸ்டரி, ரெண்டாவது வவல் சவுண்ட். அடுத்தது லைப்ரரி. கடைசியா டெம்பரேச்சர். இப்ப 7 வார்த்தையை பார்த்தோம். முதல் வார்த்தை சாக்லேட், அடுத்தது கேமரா, அடுத்தது ஃபேவரட், அடுத்தது வெஜிடபிள், அடுத்தது ஹிஸ்டரி, அடுத்தது லைப்ரரி, அடுத்தது டெம்பரேச்சர். இப்ப இந்த 7 வார்த்தையும் வாக்கியங்களை நம்ம உபயோகிக்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது மிக முக்கியமானதை நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லைன்ஸ். இது ஒரு புதிய கான்செப்ட் நாம தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த லைஃப் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆங்கில வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் லைன்ஸ்னா இன்றியமையாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் உயிர் நாடி வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு மனசுல இருந்தாலே போதும், எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இதை உபயோகப்படுத்தலாம். அதனாலதான் அதுக்கு லைஃப் லைன்ஸ்னு பேருங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். முதலாவது வாக்கியத்தை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல முதலாவது வாக்கியம் பார்ப்போம். Are you okay? Are you okay என்னது? நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? Are you fine அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? Are you okay? அந்த are you okay கீழே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? அப்படின்னா அதை சேர்த்து படிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப பாருங்க, are you okay? ஒரு நான் சொல்றான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி அழகா சொல்றான் பாருங்க. Well, not really. Are you okay? சேர்த்து சொல்றோம். Are you okay? Are you okay? Are you okay? Well, not really. Not really. ஓகேன்னு சொல்ல முடியாது. Gosh, என்ன நடந்துச்சு? What happened? Goshன்னு எழுது. அச்சோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
தமிழ்ல அச்சோ, அச்சச்சோ, காஷ். அதுக்கு சரியான பதம் வந்து இங்கிலீஷ்ல காஷ்னு சொல்லிக்கலாம். காஷ், வாட் ஹேப்பன்? I've got a running temperature. என்ன அழகா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல ஜுரம் அடிக்குதுன்றதுக்கு என்ன சொல்றோம் பாருங்க. I've got a running temperature. Running temperature. I've got a running temperature. Since when? எப்போதுல இருந்து? எப்போதுல இருந்து அத வந்து இங்கிலீஷ் எவ்வளவு அழகா கேக்குறாங்க. Since when? அவ்வளவுதாங்க. Since when do you have a அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். Since when? Since yesterday. எப்போதுல இருந்து? நேத்துல இருந்து. Since when? Since yesterday. அப்படின்னா in that case please consult with a doctor right away. Right away என்ன தெரியுமா? உடனடியாக. In that case அப்படின்னா please consult with a doctor right away. Right away நான் என்ன சொன்னேன்? உடனடியாக. இம்மீடியட்லின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு அழகான பதம் தான் right away. In that case அப்படின்னா please consult with a doctor right away. உடனடியாக. Sure. Thank you so much. Sure. Thank you so much. இப்ப திரும்ப இந்த டயலாக் நம்ம பார்ப்போம். Are you okay? சேர்த்து படிக்கணும்னு சொன்னேன். Are you okay? சௌக்கியமா இருக்கியா? Well, not really. Gosh, what happened? அச்சச்சோ, என்னாச்சு? I've got a running temperature. எனக்கு ஜுரம் அடிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜுரம் அடிக்கிறது வேற, உடம்பு சரியில்லை என்பது வேறு. அதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். Since when? எப்போதுல இருந்து? Since yesterday. நேத்துல இருந்து. In that case அப்படின்னா please consult with the doctor right away. உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணு. Sure. நிச்சயமா. Thank you so much. நல்லா கவனிங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்றது வேற, தேங்க்யூ சொல்றது வேற. தேங்க்ஸ்ன்றது ஒரு நியூட்ரலா சொல்ற வார்த்தைங்க. தேங்க்யூ அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? அதான் தேங்க்யூ. அடுத்த கட்டம் தான் so much. இப்போ அடுத்தது பார்ப்போம். இதுலதான் அந்த இன்டிஸ்போஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம்? ஜுரம் அடிக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றத பாக்குறோம். உடம்பு சரியில்லை ரெண்டு வகைப்படும். இந்த மாதவிடாய் காலத்துல உடம்பு சரியில்லாம இருக்கிறது வேற, ஜென்ரலா உடம்பு சரியில்லாம இருக்கிறது வேற. இப்ப பாருங்க, how is சேர்த்து சொல்றோம், அதனாலதான் அதை அண்டர்லைன் பண்ணிருக்கு. இது வந்து ஜென்ரலா உடம்பு சரியில்லை. how is your health? அப்போ அவன் எப்படி பதில் சொல்றாரு? I am indisposed at the moment. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. ஜுரம் அடிக்கலைங்க, உடம்பு சரியில்லை. indisposed அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? என்னால வேற எங்கேயும் இப்ப வர முடியாது. ஆபீஸ்ல பாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னாச்சு? சார், ஐ எம் இன்டிஸ்போஸ்ட் அட் த மோமெண்ட், ஐ கேனாட் கம். அவ்வளவுதான். இன்டிஸ்போஸ்ட்னா என்னது? உடம்பு சரியில்லை. எப்போ? அட் த மோமெண்ட். இன் தட் கேஸ் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா முந்தின ஸ்லைட்ல? இன் தட் கேஸ் அப்படின்னா யூ பெட்டர் டேக் சம் ரெஸ்ட். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். யூ பெட்டர் டேக் சம் ரெஸ்ட். நீ ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். ஷுவர். தேங்க்யூ. தேங்க்ஸ்னு சொல்லலாங்க. ஆனா தேங்க்யூன்றது ஸ்கில் இல்லையா? அதான் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது பாருங்க. வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? ஐ எம் அன்வெல். அன்வெல்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? மாதவிடாய் காலத்துல கூறக்கூடிய ஒரு பதம் தான் அன்வெல். அன்வெல்னா உடனே புரிஞ்சுக்கணும், அது மாதவிடாய் பீரியட்ஸ்ல இருக்கு. ஐ எம் அன்வெல். ஓ, ஓகே தென், டேக் கேர். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? என்னாச்சு உனக்கு? ஐ எம் அன்வெல். அன்வெல் அப்படின்னு சொன்னாலே உடனடியா அது ஆசிரியரா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ள முடியும். ஐ எம் அன்வெல். அவங்க முந்தின ஸ்டைல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஐ எம் இன்டிஸ்போஸ்ட். இன்டிஸ்போஸ்ட்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன பார்த்தோம்? வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? ஐ எம் அன்வெல். ஐ எம் அன்வெல்னா என்ன அர்த்தம்? மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓ, ஓகே தென், டேக் கேர். ஷுவர். தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த தேங்க்யூ சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுங்க. நிதானமா தேங்க்யூ, தேங்க்யூ அப்படி சொல்லாதீங்க. தேங்க்யூ.
சரியா? இப்ப அடுத்தது பாப்போமா? 4வது வாக்கியம். Are you joining us for coffee this evening? This evening சேர்த்து சொல்லணுங்க. அதுல நான் thisன்றத வார்த்தையை மட்டும் சிகப்புல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? டுடே ஈவினிங்னு சொல்லவே கூடாது. டுடே மார்னிங்னு சொல்லக்கூடாது. திஸ் மார்னிங் அல்லது திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங், இன்றைய தினத்தை பத்தி சொல்லும் பொழுது எப்பொழுதுமே என்ன சொல்லணும்னா திஸ் மார்னிங், திஸ் ஈவினிங், திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, ஆர் யூ ஜாயினிங் us for coffee this evening? I guess I won't be joining you for coffee this evening. இதை நீங்க அழகா ராகமா போட்டு படிக்கணும். Are you joining us for coffee this evening? I guess I won't be joining you for coffee this evening. இதை வந்துங்க நீங்க மனப்பாடம் பண்ணணும். இந்த இந்த சொற்றொடர் எப்படி வருதுன்றதுக்காக. சரியா? இதான் லைஃப் லைன்ஸ். Are you joining us for coffee this evening? I guess I won't be joining you for coffee this evening. அடுத்தது, why? What's the matter? Why? What's the matter? Why? அது சொல்லும்போது ராகம் பாத்தீங்களா? Why? Why? அப்படி சொல்லக்கூடாது. Why? What's the matter? Why? அது பாத்தீங்களா? இதுதான் இன்டர்நேஷன். Why? Why ஆச்சரியத்துல கேக்குறது. Why? What's the matter? I've really got to go to a meeting this evening. இதை மட்டும் நீங்க அழகா மனப்பாடம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இங்கிலீஷுடைய ரிதம்னு என்ன தெரியுமா? ராகம் வந்துடும். I've really got to go to a meeting this evening. This evening சேர்த்து சொல்லுங்க. அதனாலதான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். I've really got to go to a meeting this evening. I've really got to go. I've really got to go. I've really got to go. நான் கண்டிப்பா போயே ஆகணும். எங்க? To a meeting. எப்போ? This evening. I've really got to go to a meeting this evening. சொல்லி பாருங்க. I've really got to go to a meeting this evening. சேர்த்து சொல்லலாமா? I've really got to go to a meeting this evening. இத மனப்பாடமே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, are you joining us for coffee this evening? I guess I won't be joining you for coffee this evening. Why? What's the matter? Matter அப்படின்னு சொல்லாதீங்க. கடைசில வர ஆற ஆங்கிலத்துல எப்பொழுதுமே நம்ம உச்சரிப்பதே கிடையாதுங்க. சரியா? அப்போ மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மேட்டர். Why? What's the matter? I really got to go to a meeting this evening. சரியா? இப்ப அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? What are you doing? இந்த what are you எப்போதுமே சேர்த்து சொல்லணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. சார் என்ன சார் நீங்க ரூலாவே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. சாலையில நம்ம போகும்போது சாலைக்கான விதிகள் இருக்குது பாத்தீங்களா? அதே போல ஒரு மொழிக்குமே விதிகள் இருக்கும். ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் நம்ம சரியாவே பேசினாலே போதும், உச்சரித்தாலே போதும், மிக அழகாக நம்மளால என்ன பண்ண முடியும்? பேசவும் எழுதவோ முடியும். What are you doing? அப்ப அந்த what are you பாருங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதை நீங்க சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விதி இருக்குது. நம்ம அதை சீக்கிரத்துல பார்க்கலாம். What are you doing? அடுத்தது பாருங்க, நான் கட்டிங்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். அது சாரி, அதை அடிச்சிருக்கிறேன். ஐ எம் சாப்பிங் வெஜிடபிள்ஸ் தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே ரூல் பார்த்தோம். வெஜிடபிள்ஸ் கிடையாதுங்க. ஐ எம் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். ஐ எம் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். வாட் ஆர் யூ டூயிங்? இப்ப நான் கேட்கும்போது ராகம் இருந்துச்சு பாத்தீங்களா? வாட் ஆர் யூ டூயிங் அப்படி கேட்கல. வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். கட்டிங் சொல்லாதீங்க. I'm chopping vegetables. What for? எதுக்கு? What for? கொஞ்சம் ராகம் போட்டு பேசி பாருங்க. இன்டர்நேஷன், அதான் இன்டர்நேஷன் இங்கிலீஷ்ல. What for? For dinner tonight. Today night சொல்லாதீங்க. Tonight ஏற்கனவே பார்த்தோம். Today morning கிடையாதுங்க. This morning, this afternoon, this evening, tonight. அப்போ அந்த 2 n மட்டும் பாத்தீங்கன்னா சிகப்புல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? ரெட்ல இருக்குது. ஏன் ரெட்ல கொடுத்திருக்கிறேன்னா 2 n தொடர்ந்து வந்தாலோ 2 கான்சனன்ட் சேர்ந்து வந்தாலோ அதுல ஒன்ன அடிச்சிடலாம். ஒரு n தான் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இதுல. இப்ப பாருங்க, நான் டின்னர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். For dinner tonight. For dinner tonight. What are you doing?
I'm chopping vegetables. What for? For dinner tonight. இன்னொரு தடவை சொல்றேன். What are you doing? I'm chopping vegetables. What for? For dinner tonight. சரியா? இப்போ சில உங்களுக்கு சொற்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே. ரப்பர் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆர் முடிவுல வந்தா ஆங்கிலத்துல உச்சரிக்க மாட்டோம். இப்ப 2 பி வந்து இருக்கு, ஒரு பி தான் சொல்ல போறோம். பாப்போமா குயிக்கா? ரப்பர், சப்பர், சப்பர்னு சொல்லாதீங்க, சப்பர், ரனர், ராபர், மிரர், ஷாப்பிங், ஷாப்பிங், ரப்பர், சப்பர், ரனர், ராபர், மிரர், ஷாப்பிங். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, மிக அழகா உங்களுக்கு வந்துடும். இதை ஒரு தடவை கேட்கறது மட்டும் இல்லைங்க, சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவோம். அதே தான் எந்த மொழிக்குமே. சரியா? பேச பேசதான், பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பாட பாட தான் வரும். அப்படி பேசி பாடுங்க. அடுத்தது 6வது வாக்கியம். நீ எங்க இவ்வளவு வேகமா போற அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? எங்க போயிட்டு இருக்கிற? இவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. Where are you off to? எங்கடா போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறோம்ல. Where are you off to? Where are you off to? அப்படின்னா நீ எங்க போயிட்டு இருக்கிற? I'm on my way to the library. அந்த ஏ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? I'm on my way. நான் போயிட்டே இருக்கிறேன். எங்க? To the library. லைப்ரரி கிடையாதுங்க, library. Where are you off to? I'm on my way to the library. Where are you off to? I'm on my way to the library. Where are you off to? I'm on my way to the library. Where are you off to? I'm on my way to the library. நீங்க பேசி பாருங்க. Where are you off to? I'm on my way to the library. Where are you off to? I'm on my way to the library. இப்போ இதான் கடைசி வாக்கியம். What is your favorite subject? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஃபேவரட்ல நடுவில் இருக்கிற செகண்ட் வால் சவுண்ட் ஓ சொல்ல மாட்டோம். What's your favorite subject? What's your favorite subject? My favorite subject is history. My favorite subject is, subject is சேர்த்தாங்க சொல்லணும், subject is அப்படி சொல்லக்கூடாது. My favorite subject is history. What's your favorite subject? My favorite subject is history. Ready? Now all of you, look at the camera, please. Look at the camera. சேர்த்து சொல்லணும். Look at the camera. எல்லா கேமரா பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரெடியா? எல்லாம் ரெடியா? இப்போ எல்லாரும் கேமராவை பாருங்க, அது சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்கிலீஷ்ல. ரெடி? Now all of you, look at the camera, please. Look at the camera. கேமரா கிடையாதுங்க, அந்த ஈ சிகப்புல கொடுத்துருக்கேன், அது என்ன பண்ணுவீங்க, ஒமிட் பண்ணிடணும், அல்லது உச்சரிப்புல வரக்கூடாது. கேமரா, ப்ளீஸ். ரெடி? Now all of you, look at the camera, please. இப்போ நம்ம 7 சொற்களை பார்த்தோம், 7 வாக்கியங்களையும் பார்த்தோம். இதை எவ்வளவு அதிகமா உங்களால பயிற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா பயிற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.